அனைவருக்கும் வணக்கம். நாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி காலபுருஷ தத்துவத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே ராசிக்கு 2இல் அமர்ந்து சுக்கிரனோடும் சூரியனோடு புத பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெறுகிறார். எனவே 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவது இங்கே 2026ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாக மிக பெரும் ஒரு நன்மையை கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக ஆரம்பிக்க இருக்கிறது. ராசிக்கு 4இல் ராகு பகவானும், ராசிக்கு 10இல் கேது பகவானும், ராசிக்கு 5இல் சனி பகவானும், ராசிக்கு 8இல் மிதுனத்தில் குரு பகவானும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றனர். எனவே கடந்த ஒரு 7 மாத காலகட்டமாக சனி பகவான் ராசிக்கு 5இல் அமர்ந்து பலவிதமான தடைகளையும் இன்னல்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பில் இங்கே 2026 மே மாதத்திற்கு பிறகு குருவின் பயிற்சி மிகவும் சாதகமாக இருப்பதால் இங்கே சனியால் ஏற்பட்ட தடை தாமதம், புத்திர தடை, புத்திர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், பூர்வீகத்தில் பங்காளிகளோடு சண்டை சச்சரவு, இது போன்ற கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவானின் சஞ்சாரம் இங்கே குருவின் பார்வையால் மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வையால் சனி பகவானின் அத்தனை கெடுதலும் குறைகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே ராசிக்கு 4இல் ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் தாய் ஸ்தானத்தில் அமர்ந்து ராகு பகவான் இங்கே அமர்ந்திருந்தாலும் இங்கே குரு பகவானின் பார்வை தாய் ஸ்தானத்தை சுபப்படுத்துவதால் இங்கே தாயாரின் உடல்நலம் சீராகும். அசையா சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இங்கே ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 8இல் அமர்ந்து பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்தாலும், சிறு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இங்கே மே மாதத்திற்கு பிறகு இங்கே ராசிக்கு 9இல் உச்சமாவதாலும் இங்கே அனைத்து விதமான சுபபலன்களும் பொருளாதார முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்கு ஏற்பட்ட வண்ணமாகவே இருக்கும். இங்கே 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக 2026ஆம் ஆண்டு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பதாலும் இங்கே மே மாதத்திற்கு பிறகு குருவின் பலம் ஏற்படுவதாலும் இங்கே பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், திருமணம், சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கான சுப நிகழ்ச்சி, இது போன்ற நல்ல ஒரு பலன்கள் கட்டாயம் ஏற்படும். இங்கே ராசிக்கு 2இல் புதனோடு இணைந்திருந்தாலும், அஷ்டமாதிபதியோடு இணைந்திருந்தாலும், குருவின் பார்வை பெறுவதாலும் இங்கே 6-8 அதிபதிகள் இணைந்திருப்பதாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்கின்றது. இங்கே விபரீத ராஜயோகமானது திடீர் தொழில் முன்னேற்றம், திடீர் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் முன்னேற்றம், மண்ணுக்கு அடியில் இருக்கின்ற பொருள்களால் திடீர் ஒரு வளர்ச்சி, மண்ணுக்கு அடியில் விளைகின்ற விளைபொருட்களால் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு விலைக்கு விற்பது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவர்களுக்கு நல்லது ஒரு வருமானம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு வருடமாக இருக்கும். இங்கே கேது பகவான் 10இல் அமர்ந்தாலும் இங்கே குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் முடங்கி கிடந்த தொழில்கள் நல்லதொரு வண்ணம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு விதமாகவே இருக்கும். இங்கே அஷ்டம குருவாக குரு பகவான் ஆண்டின் முதல் 5 மாதங்கள் தொடர்வதால் இங்கே பொருளாதாரத்தில் சிறு நெருக்கடிகளும் பணம் பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். இங்கே சனி பகவானும் 5இல் அமர்வது அதிர்ஷ்ட தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே மே மாதத்திற்கு பிறகே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கைகூடுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். ராசிக்கு 3இல் பிப்ரவரி மாத காலகட்டத்தில் ராசிக்கு 3இல் செவ்வாய் பகவான் உச்சமடைவதாலும் உடல்நலம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கு 3இல் செவ்வாய் பகவான் உச்சமாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம், கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவருவது, இது போன்ற ஒரு நல்ல பலன்களை 3இல் இருக்கும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே சனியின் பார்வை 2இல் அமர்ந்து தனம், குடும்பம், இது போன்ற விஷயங்களில் குழப்பத்தையும் பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவானின் கெடுபலன் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயம் கெடுபலன்கள் குறைய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தொடர்ச்சியாக நாம் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசிகளை பார்த்து வருகிறோம். இன்று நாம் விருச்சிக ராசிகளை பார்த்தோம். மீண்டும் நாம் தனுசு ராசியை மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.